இப்போ நம்ம கிட்டக்க வந்து ஒரு 5 நாள் வேலை பார்த்துட்டு 2 நாள் சும்மா இருன்னு சொன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் சும்மா இருன்னு சொல்றாங்க, ஏதோ சோம்பேறி ஆயிடுவோமே. இது எல்லாரும் நினைக்கிறது தான். ஆனா சும்மா இருக்கிற நேரம் கிடையாது, அது கவனிக்கிற நேரம். எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உழுத மாடு ஊருக்கு போன மாதிரின்னு. இந்த ஊர்ல நல்லா உழுதுட்டு அதை வந்து வண்டியில கூட்டுப்பாங்க, இன்னொரு ஊர்ல உழுதுகிட்டு இருக்கும். நமக்கு பழக்கமே அப்படி ஆயிட்டு, இங்க வேலை அங்க வேலை அங்க வேலை அங்க வேலை. எப்போ நம்ம கவனிக்க போறோம்? கவனிச்சு பார்த்தாதான் அந்த வேலையை நம்ம எதுக்கு பார்க்குறோம், அந்த வேலையை விட நல்ல வேலைக்கு நம்ம எப்படி போறது அப்படின்னு தேவை. அதனால தான் வந்து 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் வந்துட்டு பொழுதுபோக்குக்கும் மற்ற காரியங்களுக்கும் ஒதுக்கணும்னு சொன்னாங்க. இந்த 8 மணி நேரம் வேலைங்கிறதுடைய நோக்கமே 8 மணி நேரம் மற்ற வேலைகளுக்கு கொடுத்து மனிதனை வந்து அறிவு முதிர்ச்சியாக கொண்டு வர வேண்டியது தான். ஆனால் இப்போ நம்ம வந்துட்டு அதெல்லாம் பண்றது இல்லை. அப்போ வாழ்க்கையில் அந்த ஓய்வு காலம் அப்படின்றது, அந்த கவனிக்கிற காலங்கிறது ரொம்ப தேவை. ஆனால் ஆண்களுக்கு இயல்பாக அந்த கவனிக்கிற காலம்னு ஒன்று கிடையாது, இல்லைங்களா? இப்போ ஒரு அறிவியல் ஆய்வு சொல்லுது, பெண்களுக்கு வந்து அறிவு முதிர்ச்சி 16 வயசுல கிடைச்சிருது அப்படின்னு. ஆண்களுக்கு எத்தனை வயசுன்னு கண்டுபிடிக்க முடியல. நான் விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையிலேயே சொல்கிறேன். இதுதான் நிலைமை. ஒரு 40 வயசில் போயிட்டு டிவிக்கேன்னு கற்றுக்கிட்டு இருக்காங்க, பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் இயல்பாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஆண்கள் ஏன் சீக்கிரம் இறந்து போகிறார்கள் அப்படின்னு ஒரு பெரிய ரிசர்ச் இருக்குது. ஏன்னா அந்த வீர செயல்கள்லாம் அவங்க வந்து முதல் ஆளாக போய் பண்ணுவாங்க. மின்சாரம் இருக்கான்னு பார்த்தா உள்ள விரல விட்டு சுவிட்ச் போடுறது, இது எல்லாமே சகஜமாக பண்ணுறோம் இல்லைங்களா? ஆனால் பெண்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. அவங்களுக்கு வந்து சுழற்சி இருக்குது, 2 சுழற்சி இருக்குது.